Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் நம்மை சுற்றிலும் உள்ள பல்வேறு இயற்கை மூலங்களில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய Around the World என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழைத்திடுங்க. கதிர்வீச்சு என்பது இயற்கையிலேயே இருக்கிற ஒரு விஷயம்தான். வளிமண்டலம், நிலம், நீர், காற்று, சூரிய ஒளியின் புற ஊதா கதிர் என எல்லாவற்றிலும் கதிர்வீச்சு உள்ளது. ஏன் நமது உடலில் கூட தசை, எலும்பு மற்றும் திசுக்களில் இயற்கை கதிர்வீச்சு தனிமங்கள் உள்ளன. நம் உடலில் இருந்து வெளிவரும் வெப்பம் கூட ஒரு வகையான கதிர்வீச்சு தான். ஆனால் இவையெல்லாம் இயற்கையானவை. அதே சமயம் நாம் கண்டுபிடித்த மருத்துவ சாதனங்கள், தொலைக்காட்சிகள், செல்போன்கள் மற்றும் மைக்ரோவேவ் ஓவன் போன்ற பொருட்கள் மூலம் செயற்கையான கதிர்வீச்சுகளும் வெளிப்படுகின்றன. கதிர்வீச்சு என்றாலே எப்போதும் ஆபத்தானதல்ல. ஒரு கதிர்வீச்சு மனிதர்களுக்கு ஆபத்தானதா என்பது அந்த கதிர்வீச்சின் வலிமை, வகை மற்றும் வெளிப்படும் நீளம் ஆகியவற்றை பொறுத்தது. கதிர்வீச்சு என்பது அலை வடிவில் இருக்கும் ஒரு ஆற்றலாகும். நிலையற்ற ஒரு அணு சிதைவு அடையும் போதுதான் கதிர்வீச்சு ஏற்படுகிறது. அதாவது சில இயற்கையான தனிமங்களின் அணுக்கருக்கள் நிலையாக இல்லாமல் சிதையும் போது வெளிவரும் ஆற்றல் கதிர்வீச்சு வடிவத்தில் வெளிப்படுகின்றன. இந்த இயற்பியல் நிகழ்வுதான் கதிரியக்கம் எனப்படுகிறது. கதிர்வீச்சு ஆங்கிலத்தில் ரேடியேஷன் எனப்படுகிறது. கதிரியக்கம் ஆங்கிலத்தில் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியோ ஆக்டிவ் டிகே மற்றும் நியூக்ளியர் டிகே எனவும் குறிப்பிடப்படுகிறது. சரி, இனி அடுத்த பதிவில் கதிர்வீச்சுகளின் விளைவுகளை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.